வணக்கம். நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது என்ன தெரியுமா? நம்மளோட ஈகோ தான். நம்மள ஒரு அடி கூட முன்னாடி போக விடாம தடுக்கிற இந்த சுவர எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை நம்ம எப்போ சொல்றோமோ அப்பவே கத்துக்கிறதுக்கான எல்லா கதவையும் நாமளே இழுத்து சாத்திடுறோம். யோசிச்சு பாருங்க, இது நம்ம எத்தனை பேருடைய வளர்ச்சியை நிறுத்தி வச்சிருக்கும். கொஞ்ச நேரம் யோசிங்களேன். உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பாரம் என்னவா இருக்கும்? அது ஒருவேளை உங்க ஈகோவா இருக்கலாம். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி வாங்க, இப்போ அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்ம ஈகோ நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அதுதான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு மூணே அறிகுறிகள் இருக்கு. நான் சொல்லும்போது இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். முத சைன், தப்ப ஒத்துக்கிட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தமாயிடும்னு ஒரு பயம். அதனால நம்ம செஞ்ச தப்புக்கு நாமளே வக்கீல் மாதிரி வாதாடுறது. இங்க உண்மை எதுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம இமேஜ் தான் முக்கியம் நான் ஆயிடுது. ரெண்டாவது அறிகுறி, இது கொஞ்சம் அடுத்த லெவல். நான் எப்பவுமே கரெக்ட், நான் தப்பே பண்ண மாட்டேன்னு நமக்கே நம்ம ஒரு ரூல் போட்டுக்கிறது. இது தெரியாமலேயே நம்மள சுத்தி ஒரு பெரிய சுவரை எழுப்பிடும். அப்புறம் எப்படி புதுசா எந்த ஐடியாவும் உள்ள வரும்? மூணாவது, இது ரொம்ப காமன். யாராவது ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா சொல்ல வரும்போது டக்குன்னு ஓ அதானே, அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி பேச்சிய நிறுத்துறது. நிஜமா சொல்லணும்னா இது நம்மள அறிவாளியா காட்டாது, ஆனா கத்துக்க விருப்பம் இல்லாதவங்களா நிச்சயமா காட்டிடும். சரி, இந்த அறிகுறிகளோட விளைவு எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் தெரியுமா? வாங்க இத ஒரு சூப்பரான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். தன்னோட பெருமையே தனக்கு பாரமா மாத்திக்கிட்ட ஒரு ராஜாவோட கதை தான் இது. ஒரு ராஜா இருந்தாரு. அவர் கலந்துக்கிற ஒவ்வொரு விவாதத்திலையும் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் தன்னோட பெரிய அங்கியில ஒரு தங்கப்பதக்கத்தை மாட்டிக்கிட்டே வருவாரு. போக போக அந்த அங்கி அவரோட பெருமைக்கு அடையாளமா மட்டும் இல்ல, தூக்கவே முடியாத ஒரு பெரிய பாரமாவும் மாறிடுச்சு. அப்படியே ஒரு நாள் ஒரு பெரிய மலையில ஏற முயற்சி பண்றாரு. ஆனா அவரால முடியல. ஏன் தெரியுமா? அவரோட அந்த அங்கியின் எடை, அவரோட பெருமையோட எடை அவரை நகர விடாம பின்னுக்கு இழுத்து பிடிச்சது. ஒவ்வொரு பதக்கமும் அவரோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா நின்னுச்சு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல பாவம். அப்ப அந்த வழியா வந்த ஒரு துறவி ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, ராஜா, நீங்க தூக்கிட்டு போறது வெறும் பதக்கங்கள் இல்ல, உங்க பெருமையை தான். அந்த நிமிஷம் ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட மிகப்பெரிய சுமையே நம்மளோட ஈகோ, நம்மளோட பெருமை தான். அந்த ராஜாவை காப்பாத்துன அந்த மேஜிக் வார்த்தை என்ன தெரியுமா? பணிவு. பணிவுனா நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிடுறது இல்ல, அது ஒரு சூப்பர் பவர். எனக்கு தெரியாது, நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் அது. நம்ம ஈகோக்கு இதுதான் சரியான மருந்து. ஓகே, அந்த ராஜாவோட கதையிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த கனமான அங்கியை எப்படி கழட்டி வைக்கிறது, எப்படி லேசா பறக்கிறதுன்னு சில வழிகளை பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஒரு மூணு ஸ்டெப் தான். முதல்ல, தப்பு பண்ணிட்டா தயங்காம ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோங்க. இது பலவீனம் இல்ல, மிகப்பெரிய பலம். ரெண்டாவது, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு கேள்வி கேளுங்க. மூணாவது, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த ஃபுல்லான கப்பை கீழே வச்சுட்டு ஒரு காலி கப்பா இருங்க. அப்போதான் புதுசா எதையும் உள்ள நிரப்ப முடியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான டூல் தரப்போறேன். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. நம்ம ஈகோ எப்போல்லாம் நம்ம கத்துக்கிறத தடுக்குதுன்னு நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த தடவை நீங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது இந்த டேபிள மனசுல வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற மாதிரி ஏதாவது நீங்க செய்றீங்களா? ஒரு செகண்ட் யோசிங்க. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் ஆனா உங்களே நீங்க கேட்டுக்கோங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் போதும் உங்களை எப்பவும் கத்துக்கிற ஒரு நபரா மாத்திடும். சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பெருமை தான் அந்த கனமான ராஜாவோட அங்கின்னா, அதுல மாட்டியிருக்கிற எந்த பதக்கத்தை இன்னைக்கு நீங்க கழட்டி எறிய போறீங்க? நான் எப்பவுமே சரிங்கிற பதக்கத்தையா, இல்ல நான் தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிற பதக்கத்தையா? யோசிங்க. இன்னைக்கே ஏதாவது ஒண்ண கழட்டி பாருங்க. உங்க உண்மையான வளர்ச்சி அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும்.